நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 8வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக அவர் நமக்கு செய்து தருகிற தேவனாக இருக்கிறார். நான் இதை சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்று சொன்னால் 2025 ஆரம்பிக்கும் பொழுது பல தேவைகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு நாம் 2025 எப்படி இருக்குமோ என்று சொல்லி எதிர்பார்த்து நாம் உள்ளே வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாள் வரைக்கும், இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்த தேவன், நம்மளை அழைத்த தேவன், உங்களுடைய என்னுடைய தேவைகளை சந்தித்த தேவன், எந்த மனிதனுக்கு முன்பதாகவும் வெட்கப்படாதபடி நம்முடைய தலையை உயர்த்தின தேவன், நம்முடைய பேரை பெருமைப்படுத்தின தேவனாய் கர்த்தர் நம்மளை வழி நடத்தின விதம் மிகவும் வித்தியாசமானது. நாம் நினைத்த நினைவுகளின்படி அல்ல, அவர் நினைத்த நினைவுகளின்படி நம்மளை நடத்தினார். நான் சொல்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். என்னென்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல தேவைகள் உண்டு, பல எதிர்பார்ப்புகள் உண்டு, ஒரு சில எதிர்ப்புகள் உண்டு. வாழ்க்கை என்பது சாதாரணமாக எல்லாரும் மனிதர்களைப் போல வாழ முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்தது தான். ஆனாலும் அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவர் அழைத்து செல்லுகிற விதம் என்பது அது வேறு லெவல். எப்படி நம்ம சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிற மாதிரி நம்மளை அழைத்து கொண்டு செல்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். 8 மாதம் முடிய போகுது. எனக்கு நினச்சி பார்க்கும்போது அதை நான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல தருது. தேவைகளை சந்தித்தார், பாதுகாத்தார், நமக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார், பேரை பெருமைப்படுத்தினார். போன மாதத்தை விட இந்த மாதம் 8வது மாதம் எங்களுக்கு நல்ல நிறைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நல்ல ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார். அநேக இடங்களுக்கு சென்று வர கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் சிறப்பு என்ன சொன்னால், இந்த செய்தியை பார்த்து இந்த செய்தியின் மூலமாய் ஒரு சில நபர்கள் ஜெபிப்பதற்கு எங்களோடு கூட பேசுகிறாங்க. ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய நிகழ்ச்சியை செய்தியை கேட்க கர்த்தர் நிறைய பேருக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியானது அநேக மக்களுக்கு புரோஜனமாக இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேரம், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும், திட்டவட்டமாய் சொல்ல முடியும். அழைக்கப்பட்ட ஊழியத்தை, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது இந்த ஊழியமானது அநேக ஜனங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மறுபடியுமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து எங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக இன்னும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகணும், இன்னும் ஊழியம் பண்ணணும். ஏசப்பாக்காக இன்னும் முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். முழு நேரமாக குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு இருப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பகுதியிலையும், உங்களுடைய சபைகளிலும், உங்களுடைய ஆலயங்களிலும் துதி ஆராதனை, உபவாச கூட்டம், முழுரோ ஜெபம், இன்னும் வாலிபர் கூடுகை இப்படி நடத்தணும் என்று சொன்னால் நீங்கள் எங்களை நிச்சயம் அழைக்கலாம். நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு வைத்துக்கொள்வோம். அந்த டேட்டு கொடுக்கும்போது நாங்கள் நினைச்சுவோம்
உங்களுடைய ஆலயங்களுக்கு, உங்களுடைய சபைகளுக்கு வந்து கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் தருவாராக. அதனால் என்னுடைய ஊழியங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி எடுத்தால் எங்களையும் நீங்கள் அழைக்கலாம். நாங்களும் உங்களுடைய இடத்திற்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்க ரொம்ப நல்ல ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த பரிசுத்தமான ஓய்வினால், மாதத்தின் கடைசி ஓய்வினால், இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே இயேசப்பா, இந்த செய்தியின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுகின்ற காரியம் என்ன, நீர் எங்களோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை என்ன, நீர் எங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறது என்ன என்று சொல்லி நீர் பேசுங்கப்பா. பேசுகிற அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள் தங்கி இருக்கட்டும். இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம போன வாரம் வரைக்கும் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வைத்து நம்ம பார்த்தோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவில்லை. அந்த வசனத்தை நம்ம தலைப்பாக வைத்து ஒரு 6-7 செய்தி நம்ம கேட்டோம். அந்த செய்தியை கேட்ட நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் இந்த காரியத்தில் குறைவுகளுக்கு மாற்றினார், இந்த காரியத்தில் எங்களுக்கு ஆண்டவர் குறைவு மாற்றினார், நாங்கள் இந்த குறைவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து எனக்கு ரொம்ப புரோஜனமாச்சு. நானும் அந்த செய்தியை ஒரு 3-4 இடத்துல ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்தேன். நல்ல ஒரு வல்லமையுள்ள செய்தியாக இருந்துச்சு. இந்த மாதத்தில் கடைசியிலையும் போன வாரம் ஆசீர்வாதம் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் தான் கடைசியாக பேசணும். இந்த வாரம் இன்றைக்கி பேசுகிறதும் அதே சப்ஜெக்ட் தான். ஏனென்று சொன்னால், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஜனங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும், தன்னுடைய குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்பங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பேர் என்ன செய்கிறாங்க, ஆசைப்படுறேன். நான் கூட ஆசைப்படுறேன். ஏசப்பா, எங்கே இன்னும் ஆசீர்வதிங்க, என் தேவைகள் இன்னும் சந்திங்க, எனக்கு இன்னும் ஒரு சில குறைவுகள் உண்டு, அந்த குறைவுகள் நீங்கள் நிறைவாக்கி தாங்க, இன்னும் ஊழியத்தில் நான் நிறைய இடங்களுக்கு இன்னும் ஊழியத்துக்கு போனேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நான் ஆசீர்வாதத்தை நோக்கி நல்ல காரியங்களை குறித்து இன்னும் ஆசைப்படுகிறோம். அது கர்த்தருக்குள் சந்தோஷம்தான். அதனால் இந்த வாரமும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். தேவனாய் கர்த்தர் நம்மளை பார்த்து, என்னை பார்த்து, இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற, இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 8 மாதம் முடிய போகுது, இன்னும் என்னுடைய ஒரு சில பிரச்சனைகள் மாறலையே, இன்னும் என்னுடைய வீட்டில் இந்த குடும்பத்தில் இந்த நல்ல காரியங்கள் நடக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு விதமான பலகீனம் இருக்குது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு விதமான போராட்டமாக இருக்குது, ஏன் என்னுடைய குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் என்னுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையாகிலும் எதிர்பார்த்து, இந்த வருடத்தில் எனக்கு இந்த நன்மை கிடைக்கும், இந்த வருடத்தில் இந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார், இந்த வருடத்திற்குள்ள என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த நிலைமைக்கு வருவேன் என்று சொல்லி நீங்கள் ஆசையோடு சந்தோஷத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நாட்கள் முடியலை, இன்னும் நாட்கள் முடியலை, அந்த நாட்கள் இன்னும் இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் இன்று முதல்
உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் நீ செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார். இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாளை மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு சில காரியங்களில் ஏமாந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி பரிதாபமான நிலைமையில் இருக்கலாம். ஒரு சில காரியங்களில் நினைத்து 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 கவலையோட கண்ணீரோட என் வியாதியே வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை பார்க்க வைத்த என் தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். மனிதர்கள் சொன்ன வார்த்தை நடக்காது என்று சொல்லியிருக்கலாம். மனிதர்கள் சொன்ன வார்த்தை கிடைக்காது என்று சொல்லியிருக்கலாம். மனிதர்கள் சொன்ன வார்த்தை முடிந்தது என்று சொல்லியிருக்கலாம். மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் சொல்லியிருப்பாங்க, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் இனிமேல் கிடையாது, உன் குடும்பத்தில் இனிமேல் இதெல்லாம் நடக்காது, உன் வாழ்க்கை முடிந்தது, உன் குடும்பம் முடிந்தது, உன் தொழில் முடிந்தது, உன் வியாபாரம் முடிந்தது, ஏன் உன்னுடைய ஊழியமே முடிந்தது என்று சொல்லி கூட ஒரு சில நபர்கள் உங்களோடு கூட அடித்து சொல்லலாம். ஆனால் என் கர்த்தர் இந்த செய்தியை பார்க்க வைத்த என் தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அது தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் ஆசீர்வதிப்பதற்கான கரம். அவர் அடிக்கிற தேவன் அல்ல, அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல, அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளாம் இஸ்ரவேலின் ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி நம்மளாம். அவர் சொல்கிறாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழகா 2 வசனம் உண்டு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்தோட இல்லைப்பா, நான் உன்னை வேறு மாதிரி ஆசீர்வதிக்க போகிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். நீ கடற்கரை மணலை உன்னால் எண்ணி பார்க்க முடியுமா? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ணி பார்க்க முடியுமா? இந்த அளவுக்கு உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இதை சொல்லுகிற நேரம் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். இதில் 4 விதமாய் ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 12:3ஆவது வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி ஒரு சிலர் உங்களுடைய மனசு நோக பேசுகிறாங்களா? இன்றைக்கு ஒரு சிலர் உங்களுடைய காதுகள் கேட்க கஷ்டப்படுத்துகிறாங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமாக இருக்கும். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற உடன்படிக்கை, ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், கடற்கரை மணலை எண்ண முடியாத அளவுக்கு உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம் நினைக்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எனக்கு இந்த வசனம் ஒரு 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 ஊழியக்காரர் எனக்கு இந்த வசனத்தை அறிமுகப்படுத்தி வச்சார். நான் நிறைய வசனத்தை படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை ஒரு ஊழியக்காரர், நீ இந்த வசனத்தை நீ நல்லா சொல்லி ஜெபம் பண்ணு, உனக்கு தெரிந்த மனிதர்களுக்கும் இந்த வசனத்தை சொல்லி நீ ஜெபம் பண்ண சொல்லுன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம்கிட்ட நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படி ஆபிரகாம் யாக்கோபு அப்படி சந்ததி வரிசையாக வர 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 எகிப்தில் 430 வருஷம் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து, என் ஜனம், நான் ஆசீர்வதித்த என் ஜனம். பீலேயாம் என்கிற ஒரு மனிதன் உண்டு. அந்த பீலேயாம் என்கிற மனிதனை கூலி பேசி அழைத்து கொண்டு வருவார்கள். எதற்காக தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபித்தால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த பீலேயாமுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். இந்த இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்பதை பீலேயாம் கண்ட பொழுது எந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தானோ, எந்த ஜனத்தின் மேல் கோபமாய் பேச வேண்டும் என்று சொல்லி வந்தானோ, எந்த ஜனத்திற்கு விரோதமாக 3 முறை இடங்களை மாற்றி 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 உனக்கு இத்தனை பணனாலும் தாரேன், இவ்வளவு பொன் வெளினாலும் தாரேன், நீ இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்த மனிதனுக்கு முன்பதாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பீலேயாம் என்கிற மனிதன் ஆசீர்வதித்தான். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். ஒரு குறைவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும், ஐயோ என் குடும்பம் இப்படி தான் இருக்குமா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க, நான் சாதாரணமான மனிதன். ஆனால் இந்த உயிருள்ள வசனம் சொல்லுகிறது, இந்த உயிருள்ள வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் லோத்து அவங்க 2 பேருக்கு இருந்த அவ்வளவு மிருக ஜீவன்கள், அவ்வளவு செல்வத்தையே பூமி தாங்க முடியாமல் இருந்துச்சான். ஆனால் அதற்கப்புறம் ஈசாக்கு வருகிறார், பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறார், 100 மடங்கு ஆண்டவர் அதில் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அதே அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரெகோபோத் என்று ஒரு இடத்துல பேர் வைக்கிறார், பழுகி பெருகும்படி தண்ணீரை கொடுக்கிறார். அப்போ ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்களை விட 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இந்த யாராவது ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்லி யார் நினச்சோம்ட்டாங்க? சொல்லுவாங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி சொல்லி ஜோமணி தான் பழக்கம் மொழிய எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று நம்ம சொல்லவே மாட்டோம். சரியா? இன்னொரு வசனத்தை பாருங்களேன். 115ஆம் சங்கீதம், 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களை மனுஷன் மறந்திருக்கலாம், மனிதன் உங்களை மறந்திருக்கலாம், தருவேன் என்று சொன்ன பணத்தை தராமல் இருக்கலாம், தருவேன் என்று சொல்லி ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அந்த இடம் உனக்குத்தான், அந்த பங்கு உனக்குத்தான், அந்த பொருள் உனக்குத்தான், இந்த இது உனக்குத்தான் என்று சொல்லி சொன்ன ஒரு பொருளை, சொன்ன ஒரு காரியத்தை அந்த மனிதன் மறந்து விட்டான். அந்த பொருளை உங்களுக்கு தந்தால் அதை விற்று உங்களுக்கு இருக்கிற கடனை அடைத்து விடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். அந்த பொருள் உங்ககிட்ட வரும் பொழுது உங்களுடைய இன்னும் வியாபாரத்தை இன்னும் மேலே கொண்டு வரலாம்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொன்ன மனிதன் உங்களை மறந்து விட்டான். உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவன் மறந்து விட்டான். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்மேல் நினைவாய் இருக்கிறேன், உன்னை நான் எப்படி மறப்பேன்? என் அன்பு பிள்ளையே, என் அன்பு ஜனமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? இன்று இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ? இல்லை, நம்மளை மறக்காதவர், நம்மளை என்றும் மறக்காதவர் இயேசு ஒருவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்கு நினைத்திருக்கிறாராம் தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார்.
உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? எவ்வளவு உண்மையான தெய்வம் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தான் ஒருத்தர் நினைவாக இருக்கிறார். உங்களை குறித்து அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறார். 13வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெரிய ஆட்களாக இருக்கலாம், என்ன சின்ன ஆட்களாக இருக்கலாம், பெரிய பணக்காரங்க இருக்கலாம், சாதாரணமான மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். 14வது வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க பண்ணுவார். அப்படி என்று சொன்னால் அது வாழையடி வாழையாக வாழ வைப்பார். அது அப்படியே முடங்கி கிடப்பதற்காக அல்ல, இன்னும் அநேக நாட்கள் ஓடுவதற்காய் தேவனுக்கென்று சொல்லி எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் அவர் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இடம் காஞ்சி போய் கிடக்குன்னா பார்ப்பதற்கு உங்களுக்கு தெரியும். காஞ்சி போய் கிடக்குன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஆனால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், செழிப்பாக இருக்கிற வயல்வெளிகளை பாருங்கள், அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. இந்த செய்தியை பார்க்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மாதத்திற்கு கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த நாள் முதல் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், விசுவாசம் இல்லைன்னா விசுவாசத்தை கூட்டுங்க, நம்பிக்கையை கூட்டுங்க. என் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி ஜெபித்த மனிதன் போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு குறைவு என்பது இல்லை. இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்பால்களை முறித்து இன்னும் உள்ள உங்களுடைய அந்த ரங்கத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கே தருவார். உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற கிருபைகளையும் நன்மைகளையும் வரங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இருந்த இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் குறைவாய் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது ஏசப்பா. ஆனால் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த செல் மூலமாய் யூடியூப்பில் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரு குறைவு இல்லாமல் நீர் நிறைவாக்கி கர்த்தர் கொடுத்து இரு மடங்கு நீர் ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற அனைவருமாய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட அப்பா நீங்கள் பேசுவீராக. எல்லா நிறைவுகளும் அப்பா சோத்திரம் இன்னும் நிறைந்து பொங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நிறைவுகளும் இன்னும் நிறையட்டும். இன்னும் குடும்பத்தில் ஒரு நிறைவு, அப்பா தான் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிறைவு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு, அது நிறைந்து பொங்கட்டும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென்.